முடக்கத்தான் இலை படர்ந்துருக்கு. நம்ம அது எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இருக்குது முடக்கத்தான். இது கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த முடக்கத்தான் இலையை பறித்து நம்ம அடை ஊற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம், சகனா சமையலுக்கு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் முடக்கத்தான் தோசை. அதுக்கு தேவையான பொருள், இந்த முடக்கத்தான் கொடியை எடுத்துக்கிட்டு இதை கம்ப்ளீட்டாக அது இப்போலாம் ஆஞ்சிக்கணும். நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இலையை இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு அரைக்கணும். அதில் போட்டு அரைச்சா புளிக்க விட்டு நம்ம தோசை ஊற்றணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது எதுக்காக நல்லது அப்படின்னா, உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் கேட்கும். அதனால் முடக்கத்தான் தோசை அரைக்க போகிறோம். முடக்கத்தான் தோசைக்கு 1/2 கிலோ ரேசன் அரிசி இட்லி அரிசி எடுத்துருக்கோம். 50 உருட்டு உளுந்து எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். முடக்கத்தான் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு இப்படியே போட்டுக்கலாம். போட்டு வலிச்சு வச்சிடலாம். புளிச்சிருச்சு. இதுக்கு போடுறதுக்கு தேவையான வெங்காயம் வச்சுருக்கோம், ஜீரகம் வச்சுருக்கோம். ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் கசக்கி விட்டு. இந்த வெங்காயத்தை ஃபுல்லும் போட்டுக்கிறோம் நைஸாக அரிஞ்சு. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் பொருள் தோசைக்கு எவ்வளோ வருவோமோ அவ்வளோ. தோசை வெந்துச்சு, சிறந்தோன்னே பரட்டி போட்டோம். சரியான முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கார சட்னி தொட்டுக்க வச்சுருக்கோம். கார சட்னி தொட்டுக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.